ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக வர கேரக்டரும் அந்த பிளாக் திங்கை பற்றின விஷயமும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் சில விஷயம் ஸ்பாய்லராக இருந்தாலும் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 6. போன எபிசோட்ல நடந்த விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. மீசுகாக்கு இப்ப இருக்கிற அவங்க அம்மாவை தான் பிடிச்சிருக்கு. அந்த மீசுகா தேவையில்ல ஹயசேவோட வம்சாவளி கூட சேரக்கூடாது அப்படின்னு டொனாரி சண்டை போடுறா. ஸ்கூல்ல இருக்கும்போது ஃபுல்லா நம்ம ஹீரோ வரை யோசனையாவே இருக்கான். இந்த வேர்ல்ட ஃபைனலி நான் பீஸ்ஃபுல்லா மாத்திட்டேன். எல்லாரும் இங்க தான் ஹாப்பியா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எப்படினாலும் அவங்க எல்லாரும் ஒரு நாள் செத்துருவாங்க. பட் அவங்க எல்லாருமே ஹாப்பியா வாழணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் அவங்களுக்கு நிரூபிக்கணும். ஹயசேவோட வம்சாவளி இத்தனை நாள் நாக்கர்ஸோட பவர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்பதான் நாக்கர்ஸே இல்லையே அப்படின்னா மீசுகா நல்லவா நான் ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம ஹீரோ யோசிச்சா கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன பண்றா டீச்சர் கேட்டா வெயிட் பண்ணுங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ டீச்சருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோ பாட்டு கிளம்பி போகிறான். மீசுகா அந்த ஃபெதர் வச்ச ஹேர் பேண்டை மேக் பண்ணி கொடுக்குறியா நம்ம ஹீரோ கேட்கறான். இதை பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான் கொடுப்பேன் மீசுகா சொல்லவும் டொனாரிக்காக தான் நான் இதை கேட்கறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இந்த கிளப்லயே ஜாயின் பண்ணிக்கிறேன். டொனாரி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இப்ப மீசுகா டொனாரி கிட்ட போயிட்டு அந்த ஃபெதர் பேண்டை கொடுக்கவும் எனக்கு ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு டொனாரி சொல்லியிருந்தா. நீ எதுக்காக என்ன வெறுக்கிறான்னு மீசுகா கேட்கவும் அது ஒன்னும் ஓன் தப்பு இல்ல. என்னோட ஃபீலிங்ஸ் ஏன் இஷ்டப்படி தானே நான் இருக்கணும் அப்படின்னு டொனாரி சொல்றா. நான் ஹயசேவோட வம்சாவளிங்கிறதுனால தானே மீசுகா கேட்கவும் நம்ம யார் வம்சாவளியில பிறக்கிறோங்கிறது நம்ம கையில இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்படுறேன். அவன் கூட இருந்தா கண்டிப்பா பிரச்சனை தான். டொனாரி பேண்டை தூக்கி போட்டா டக்குனு யோக்கி அதை புடிச்சிட்டு வெளியே வரேன். ஃபோஷி பானு தேடிட்டு இருக்காருன்னு சொல்லவோ பானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறா. அம்மா ஈசுமி தான் வந்துட்டு இந்த பொண்ணும் வந்துட்டு சேம் ஈசுகா அம்மா மாதிரி தான் சொல்லவும் இந்த பொண்ணோட பாடியை நாக்கர்ஸ் கண்ட்ரோல் பண்ண தான் நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த பொண்ணு இறந்து போயிட்டா நாக்கர்ஸ் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு. பட் அவளோட பேரண்ட்ஸ் அதையும் நோட்டீஸ் பண்ணல. அந்த பொண்ணு ஸ்கூலையும் நார்மலா தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணோட ஆவி இங்க என் கூட தான் நிக்குதுன்னு பான் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ நேரம் அந்த குட்டி பொண்ணுகிட்ட போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போறான். என் பிரதர் எங்க அப்படின்னு அந்த பொண்ணு இன்னசென்ட்டா நடந்துக்கிறா. நம்ம ஹீரோ டக்குன்னு கத்தி எடுத்து நான் இதை பண்ணதா போறேன் பான் என்ன தடுக்காத நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே அது நாக்கர்ஸ் தானா தாராளமா நீ இதை பண்ண ஃபோஷி அப்படின்னு பானு சொல்றான். நீ என்ன தடுக்க போறது இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவோ தடுக்கணும்னு ஆசைப்படுறியான்னு பான் கேட்கறான். அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. அந்த பொண்ணோட ஆவி அதை கொல்ல சொல்லுதுன்னு பான் சொல்றான். ஹீரோவை கொல்லலான்னு போறான். பட் நம்ம ஹீரோவால அதை பண்ண முடியல. என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட வலியை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. பார்த்தா அந்த பொண்ணு தன்னைத்தானே கத்தி எடுத்து குத்திக்கிறா. அட பாவிகளா என் நிம்மதியை என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மாமா அந்த இடத்துக்கு டக்குன்னு ஓடி வந்து அவளை ரத்தக்கரையோட தூக்கிட்டு போறான். ஃபாஸ்டா ஓடுறன்ற பேர்ல ட்ரக் முன்னாடி போய் இவங்க விழுந்துருந்தாங்க. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சா டைம் அப்படியே டக்குன்னு ஸ்டாப் ஆயிருல. கயிறு போட்டு அவங்கள தள்ளி வச்சுட்டு ஃபோஷி இன்னைக்கு நடந்ததை மறந்துடுன்னு ஒரு குட்டி பையன் வந்து சொல்லிட்டு போறான். இங்க யாரையோ நான் இடிச்சனே அப்படின்னு சொல்லி ட்ரக்கை நிறுத்திட்டு தம்பி ஒன்னியே தான் இடிச்சிட்டேன்னா நம்ம ஹீரோட்ட கேட்டா எனக்கு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பையன் அதுதான் அந்த பிளாக் திங்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ இப்ப ஃபாலோ பண்ணி போய் பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த பையனை எங்க தேடியோ காணோம். ஷுவரா தான் சொல்றியா அந்த பையன் பிளாக் திங்கோட பவரை யூஸ் பண்ணானா அப்படின்னு பான் கேட்கறான். நம்ம ஹீரோ மோப்ப முடிச்சு அந்த பிளாக் திங்கை கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்றான். அனாதை குழந்தைங்க வளர்ற ஒரு நர்சரி ஹோமுக்கு இவங்க வந்திருக்காங்க. அந்த பையன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நடந்து வரவும் நீங்க தானே அந்த பிளாக் ஒன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவர் அந்த சின்ன பையன் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி பானு ஷாக் ஆகும். இந்த உருவத்துல இருக்கீங்கன்னு கேட்டா சர்ஃபேஸ் கூட ரீஅட்டாச் ஆகிற அந்த எபிலிட்டி என்கிட்ட இப்போ இல்ல. அதை நான் ஃபோஷி கிட்ட கொடுத்துட்டேன். அதுதான் அந்த ரீகனெக்ட். ஸோ இப்போ என்னோட பாடி இந்த ஃபார்முக்கு வந்துடுச்சு. இன்னும் 4 வருஷத்துல என்னோட அந்த மெமரிஸ் எல்லாம் மறந்து நான் ஒரு நார்மல் ஹியூமனா வாழ ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லப்போம். அப்ப நான் தகுதியானவனா மாறிட்டு எல்லா பொறுப்பையும் என் கையில கொடுக்க போறீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. நாக்கர்ஸ் எதுவும் இல்ல நம்மளும் ஜாலியா வாழலாம்னு அந்த பிளாக் திங் சொல்லவும் நேத்துக்கு நீங்க புடிச்சிட்டு போன அந்த மெமரி அதுகிட்ட நாக்கர்ஸ் இருந்ததே நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப பல 100 வருஷமா நான் இத்தனை நாள் போராடி நாக்கர்ஸ் அழிச்சதெல்லாம் வேஸ்டா நம்ம ஹீரோ கேட்டா. நாக்கர்ஸ் எல்லாத்தையும் நீ டெஸ்ட்ராய் பண்ணிட்ட. ஈவன் என்னால கூட அதை டிடெக்ட் பண்ண முடியல. ஆனா நாக்கர்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு இன்செக்டை விடவோ ரொம்ப குட்டியான சைஸுக்கு மாறிடுச்சுன்னு சொல்லவும் அப்படின்னா நாக்கர்ஸ் இன்னும் அழியல. நீங்களும் 4 வருஷத்துல ஆர்டினரி ஹியூமன் ஆக போறேன்னு சொல்றீங்க. கேட்டா லைஃபை என்ஜாய் பண்றதுக்குன்னு சொல்றீங்க. அப்ப இத்தனை வருஷமா நான் எதுக்காக தான் போராடிட்டு இருந்தேன். நாக்கர்ஸ் கொள்றதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா நம்ம ஹீரோ கேட்டா. நாக்கர்ஸ் கோ எக்ஸிஸ்டன்ஸா ஒன்னா மனுஷங்க கூட வாழணும்னு முடிவு பண்ணி நம்ம ஆல்ரெடி தோத்துட்டோம் ஃபோஷி. நாக்கர்ஸால இனி பிரச்சனை இல்லைன்னு பிளாக் திங் சொல்லவும் பீப்புள் பாடிக்குள்ள போன அந்த நாக்கர்ஸை எப்படி டிஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லி பான் கேட்கறான். உங்களால அது முடியாது அப்படின்னு பிளாக் திங் சொல்லவும் நாக்கர்ஸோட ஆப்ஜெக்டிவ் தான் என்னது அதுங்க எதுக்கு இதை பண்ணுதுன்னு பான் கேட்கறான். அது எனக்கு தெரியலன்னு பிளாக் திங் சொல்லவும் சரண்டர் ஆயிட்டு ஹியூமன்ஸ் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றீங்களா நம்ம ஹீரோ கத்துறான். டைம் முடிஞ்சிருச்சு என்ன தேடுவாங்கன்னு பிளாக் திங் கிளம்புனா இதெல்லாம் நியாயமே இல்லை ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும் நீங்க தொலைஞ்சு போயிருவீங்க நான் கையை பிடிச்சி வீட்டில் கொண்டு போய் விடட்டான்னு பான் கேட்கறேன். வருஷமா போராடினதே நாக்கர்ஸ் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் வேர்ல்டுக்காக தான். பட் அதுங்க இன்னும் போகவே இல்லை. நான் ஆசைப்பட்ட உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான உலகம் இதுதானா இல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பேசின எல்லாத்தையும் யோகி கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. உலக அமைதிக்கு நான் போராட ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு யோகி சொல்றான். அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியலப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அந்த குட்டி பையனுக்கு எப்படி மெமரியை பத்தி தெரியும். அவ உடம்புக்குள்ள நாக்கர்ஸ் இருக்கிறது தெரிஞ்ச டைமிங்க்கு அவன் எப்படி அங்க வந்தான். நாக்கர்ஸ் அந்த பொண்ணு உடம்புல இருக்கிறது அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஸோ அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது நெகோசியேஷன். வார்த்தைகளால சால்வ் பண்ண முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நாக்கர்ஸ்டே போய் பேசி அவங்க பாடியை விட்டு போக சொல்லுவோம்.
அப்படின்னு யோகி சொல்லப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்தா நாக்கர்ஸும் நம்ம ஹீரோட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். சரி யோகி, வீட்டில் இருக்கிற யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாத நம்ம ஹீரோ ப்ராமிஸ் வாங்கினா சரி நம்ம சொல்றான். நாக்கர்ஸ் எல்லாம் நினைச்சா அவங்க உலகத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு யோகி சொல்லிட்டு முதலா வீட்டுல போய் கத்தலான்னு போறதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க வந்துருத்தான். அந்த பிளாக் திங்கு 4 வருஷத்துல நார்மல் ஹியூமன் ஆயிருப்பாரா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் ஹியூமனாக தான் ஆசைப்பட்டிருக்காரோ? ஹியூமனா இருக்கிறதுனா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாரு ஹியூமன்ஸ் யாரு சேஞ்ச் ஆன நாக்கர்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நாக்கர்ஸ் கிட்ட லவ் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் லவ்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஐயோ அதை பத்தி நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு யோகி காமெடி பண்ணிட்டு இருக்கான். லவ்ங்கிறது ஒவ்வொரு பர்சனை பொறுத்தும் மாறுபடுப்பான்னு யோகி சொல்றான். அப்படி பார்த்தா மீசுகாவோட அம்மா இப்ப அவ மேல ரொம்பவே கைண்டா தான் இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றது. ஒருத்தர் செயல்ல இருந்து வர்றது இல்ல, ஒருத்தங்க மனசுல இருந்து வர்றது அப்படின்னு யோகி தங்கச்சி வந்து சொல்றா. இப்ப இந்த குதிரையை நீ நல்லா தான் பாத்துக்கிற, அதுக்கு சாப்பாடு போடுத, பட் அது மேல உனக்கு லவ்னு வரும்போது நீ அந்த குதிரைக்கு ஒரு பேரை கொடுப்ப நம்ம தங்கச்சி சொல்லிட்டு போற. பேர் வச்சா எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி அந்த குதிரையோ ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துது. லவ்னா என்னன்னு எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணா அதுக்கு பேர் லவ் கிடையாது. ஒருவேளை நான் இம்மார்டலா இருக்கிறதுனால தான் எனக்கு லவ்னா என்னன்னு தெரியலையோ. வேற ஃபார்முக்கு மாறினா லவ் கிடைக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டர்ட்டிலா மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே ஓஷனுக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியல, ஓஷனுக்குள்ளேயும் நான் நிறைய கிரீச்சர்ஸை பார்த்துருக்கேன், அதுங்களுக்குள்ளேயும் லவ் இருக்குமா? வயிறு ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு டர்ட்டிலா இருந்து நம்ம ஹீரோ முட்டைகளை போட்டிருக்கான். இதுதான் ஒருவேளை லவ்வோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வழியில அழுதுட்டு இருக்கான். விடிய காலையில நம்ம ஹீரோ முட்டையை போட்டு அப்படியே தூங்கிட்டான். இப்ப மதியம் ஆயிடுது. மீஸ்கா பீச் பக்கமா யதார்த்தமா வந்திருக்கா. பார்த்தா சீட்டாட்டுலாம் நம்ம பார்த்தா நம்ம ஹீரோவா மாறவும், நீ நினைக்கிற மாதிரி இது இல்ல, இது என்னோட முட்டைகள் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். நீ முட்டை போட்டிருக்கியா, இது செம கியூட்டா இருக்குன்னு வா விழுந்து விழுந்து சரி அப்படி இங்க வந்த நம்ம ஹீரோ கிட்ட கோஇன்சிடென்ஸ் தான் வா சொல்றா. நேற்றுக்கு நீ ஸ்கூலுக்கு வர வரலாமா, ஏன் ஆமையா இருந்தேன்னு வா கேட்கவும், லவ்னா என்ன நான் தெரிஞ்சுக்கிட ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ சொல்லவும் லைட்டா வா சிரிக்கிறா. சரி நான் கிளம்புறா. நம்ம ஹீரோ பார்க்கவும் வெயிட் பண்ணு, லவ்னா என்ன நான் அவனுக்கு கத்து தரட்டுமா? மீஸ்கா வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்கவும், இல்ல ஃபுஷி நான் சொன்னதை மறந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான் வா சொல்லவும், தேங்க்ஸ் மீசுகா, பட் எனக்காக நீ இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படியே அவ அழ ஆரம்பிக்கிறா. உன்னை அழ வைக்கணும்னு இப்படி சொல்லலை, ஏன் அழுற நம்ம ஹீரோ கேட்கறான். நான் என்ன பண்ணா நீ அழாம இருப்பேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா நான் உனக்கு லவ்வை டீச் பண்ணி தரணும்னு கேளு அப்படின்னு வா சொல்லவும், சரி நம்ம ஹீரோவோ கேட்கறான். சரி நான் உனக்கு டீச் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்தாதான் ஒரு உயிருங்கிறத கிரியேட் பண்ண முடியும். பட் நம்ம ஹீரோ தனியாவே இருந்து முட்டைகளை பொறிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்திலேயே இன்டெரக்டா நமக்கு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோ வரும் ஷெல்லை தான் கிரியேட் பண்ணுவான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆவிதான் அதுக்குள்ள போய் உயிரோட திரும்ப வருவாங்க. ஒரிஜினல் பாடியை ராக்கர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிச்சனால நம்ம ஹீரோவால ரிவைவ் பண்ண முடியல. ஆவியா அவங்க பூமியில இல்லாம ஹெவனுக்கு போயிட்டாங்கனால நம்ம ஹீரோவால ரிவைவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில இன்டெரக்ட் டீடைலிங்லாம் நமக்கு வந்துட்டு இப்பவே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு பக்கம் அந்த மீஸ்கா என்னடான்னா நம்ம ஹீரோவை வளைச்சு போட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.